ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து இழிவாக கருத்து தெரிவித்த விலங்குகள் நல ஆர்வலர் ராதாராஜன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இளைஞர்கள், பெண்கள் உட்பட பலரும் தீவிரமாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த விலங்குகள் நல ஆர்வலர் ராதாராஜன் இளைஞர் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கான போராட்டம் குறித்து மிகவும் இழிவாக பேசிய ராதாராஜன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் நலச்சங்க மாநில தலைவர் பொன்னுசாமி சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீட்டா அமைப்பின் ஆதரவாளரான ராதாராஜன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பீட்டா ஆதரவாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ராதாராஜன் அவர்கள் நேற்று பிபிசி வானொலிக்கு அளித்த பேட்டியில் ஃப்ரீ செக்ஸ்ன்னு சொன்னால் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் வருவாங்கன்னு சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், தமிழகம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்காங்க. அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும், பெண்கள் வன்கொடுமை தடை சட்டத்திலும், பெண்களை இழிவுபடுத்துதல், அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக புகார் மனு அளித்திருக்கிறோம்.